ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூன் 10 எஸ்டர்டே ஈவினிங் வந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தரலாம். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ல 10% அலோகேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. NSE சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் ஆன சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு. சிஎஸ்ஆர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு கம்பெனி நிறைய மணி ஏர்ன் பண்றாங்க, நல்லா ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அவங்க மணிலேருந்து ஒரு 10% ஸ்பெண்ட் பண்ணலாம் சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் லைக் எஜுகேஷன், ஹெல்த் கேர், வில்லேஜ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹெல்பிங் NGOஸ்க்கு. ஸோ இதை ரீசெண்டாக தான் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது மாரி சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இருக்கு, அதில் நீங்கள் அலோகேட் பண்ணலாம். அதுவும் த்ரோ NSEயோட சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த SSEன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். அங்க வந்து NGOs அண்ட் சோஷியல் ஆர்கனைசேஷன்லாம் மணி ரைஸ் பண்ணுவாங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் வேவா இருக்கும். ஸோ ரீசெண்டா NSEக்கு அதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு மார்ச் 2026ல. இந்த கவர்மெண்ட் அப்ரூவலுக்கு அப்புறம் ஸோ இயர்லி CSR ஃபண்ட் லிஸ்டடான ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்மிங் ஜூலை ஆர் ஆகஸ்ட் ஏர்லியில் IPO வரும்னு எதிர்பார்க்கப்படுது. NLC ஆஃபர் ஃபார் சேல் கவர்மெண்ட் செல் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3% ஸ்டேக்கை ஃப்ளோர் ப்ரைஸ் 303 per ஷேர். ஸோ 10% லோயர் தென் மார்க்கெட் ப்ரைஸ்ல தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுல என்ன மெயினா கொண்டு வந்திருக்காங்கன்னா கிரீன் ஷூ ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அடிஷ்னலா 420 crore ஷேர் செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டே நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஓப்பன் ஆயிருந்தது. இன்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஓப்பன் ஆக போகுது NLC இந்தியாவோட ஆஃபர் ஃபார் சேல். கொட்டக் செக்யூரிட்டிஸ் கோல்ட் பிரைஸ் ஷார்ட் டேர்ம்ல ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. US ஃபெடரல் ரிசர்வ் மே கீப் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையர்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆச்சுன்னா கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸ் ஃபால் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதோட சப்போர்ட் லெவல்ல பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபால் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 lakh டுவர்ட்ஸ் அது வரைக்கும் டிராப் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த சீசயர் பிட்வீன் ஈரான் அண்ட் இஸ்ரேல் வந்து டிமாண்டை ரெடியூஸ் பண்ணிருக்கு. ஏன்னா கோல்டுன்றது ஒரு சேஃப் ஹெவன் அசட்டுன்ற டிமாண்டை ரெடியூஸ் பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. சில்வர் $68 per ounce ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் சப்போர்ட் லெவல்ல பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னும் இறங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பட் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் ஸ்டில் கோல்டை பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம கடந்த சில நாட்களா பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் Thursday, Friday, Monday, Tuesday இதெல்லாம் சேர்த்து 20% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ். இப்போ என்ன இதுல நியூஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு கோல்டு பை பண்ண சில மணி தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு கனரா பேங்க் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் பதிலா ஃபாரின் கம்பெனியான வால்கம்பி SAக்கு சுவிட்சர்லாண்டில் உள்ளதுக்கு மணி சென்ட் பண்ணியிருக்காங்க கனரா பேங்க். ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் அது பே பண்ணணும். ஆனால் அக்கார்டிங் டு த ஆர்டர் படி DRT ஆர்டர் படி சம் ஆஃப் த மணி வந்து பே பண்ணப்படலை. ஸோ கனரா பேங்க் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 509 crore இன்னும் பே பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. செபி இப்போ இந்த கம்பெனி ஓவர்சீஸ் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்ல. குவாலிட்டி பவர் வின் ஸ்பெஷாலிட்டி இன்சுலேட்டர்ஸை பை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 315 crore. ஸோ இந்த வின்றது மேக்ஸ் ஹை வோல்டேஜ் இன்சுலேட்டர்ஸ் மேக் பண்ற கம்பெனி. ஸோ இந்த டீல் இன்னும் 3 monthsல முடியும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த அக்விசிஷன் மூலமா குவாலிட்டி பவர் அவங்களோட பவர் எக்யூப்மெண்ட் பிசினஸ்லயும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பாரதி ஏர்டெல்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. எஸ்டர்டே நம்ம பார்த்திருந்தோம் இந்த ஒன் டைம் ஸ்பெக்ட்ரம் சார்ஜ். ஸோ வோடஃபோன் ஐடியா அண்ட் ஏர்டெலுக்கு ரிலீஃப் கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம். ஸோ வோடஃபோன் ஐடியாவுக்கு கிட்டத்தட்ட about 2113 crore ரிலீஃப் கிடைச்சிருந்ததுன்னு பார்த்தோம். இதுக்கு அதாவது பாரதி ஏர்டெலுக்கு 10,500 crore ரிலீஃப் கிடைச்சிருக்கு. ஸோ இனிமே இவங்க நோ லாங்கர் டு பே தட் ஒன் டைம் ஸ்பெக்ட்ரம் சார்ஜ்னு பாம்பே ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பிக் ரிலீஃப் பாரதி ஏர்டெலுக்கு. இன்டர்குளோப் ஏவியேஷன் அண்ட் ஸ்பைஸ் ஜெட் இன்னைக்கு ஃபோக்கஸ்ல இருக்கு. ஏன்னா எஸ்டர்டே ATF ஃபியூவல் பிரைஸ் அரௌண்ட் 10% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம நேத்தியே பார்த்துருந்தோம். ஸோ 104.93 per liter கிட்டத்தட்ட 105 per literலேருந்து 115 per liter இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த ரெண்டு ஸ்டாக் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கணும். அஜந்தா ஃபார்மால ரவி அகர்வால் ட்ரஸ்ட் ப்ரொமோட்டர் என்டிட்டி
செல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 34.5 lakh ஷேர்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. இது கம்பெனியோட 2.8% ஸ்டேக்குக்கு ஈக்குவல். டோட்டல் டீல் வேல்யூ 1024 crore சொல்லியிருக்காங்க. ஷேர்ஸ்க்கு எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்கன்னா 2968 per ஷேர்னு செல் பண்ணியிருக்காங்க. யார் இதை பை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் பை பண்ணியிருக்காங்க 21 lakh ஷேர்ஸ். அண்ட் தென் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்டும் பை பண்ணியிருக்காங்க 13.5 lakh ஷேர்ஸ். எம்கியூர் ஃபார்மால இன்வெஸ்டரான பிசி இன்வெஸ்ட்மெண்ட் 4 செல் பண்ணியிருக்காங்க 36 lakh ஷேர்ஸ். கிட்டத்தட்ட 1.9% ஸ்டேக் இந்த கம்பெனி. ஸோ இந்த டோட்டல் டீலோட வேல்யூ 612 crore. இந்த பிளாக் டீல் 1700 per ஷேருக்கு நடந்திருக்கு. இந்த ஷேர்ஸை யார் பை பண்ணியிருக்காங்கன்னா எகெயின் கொட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் தான் பை பண்ணியிருக்காங்க 36 lakh ஷேர்ஸையுமே பை பண்ணியிருக்காங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ் ஒரு பார்ட்னர்ஷிப்போட வராங்க, ஜாயின்ட் வெஞ்சர் ஜெம்டெக் டெக்னாலஜிஸோட. ஸோ 2 கம்பெனியும் சேர்ந்து ஆப்டிக்கல் டிரான்ஸ் ரிசீவர் அண்ட் போசா காம்போனன்ட்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக மெயினா யூஸ் பண்ணுவாங்கன்னா டெலிகாம் அண்ட் ஃபைபர் ஆப்டிக் நெட்ஒர்க்ஸ்ல யூஸ் பண்றது. டிக்சன் இதுல 60% ஸ்டேக்கை ஓன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஜெம்டெக் இதுல 40% ஸ்டேக்கை ஓன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன் ஒன் ஓடிடி என்டர்டைன்மெண்ட்ன்றதை லான்ச் பண்ணியிருக்காங்க அண்டர் த ப்ராஜெக்ட் நேம் கங்கா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுதுன்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்டோட சேர்ந்து பிராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டு 20 lakh ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா இன்டர்நெட் அக்சஸ் அக்ராஸ் த உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் கிடைக்கும்னு இம்ப்ரூவ் ஆகணும் சொல்லியிருக்காங்க. மாருதி சுசுகி பிரைஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க என்ட்ரி லெவல் கார்ஸ்க்கு. அதாவது மாருதி சுசுகி எஸ்பிரஸோ, செலாரியோ, வேகனாருக்கு கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் இந்த கார்ஸை புக் பண்றாங்களோ அவங்களுக்கு பிளான்டு பிரைஸ் இன்க்ரீஸ்லேருந்து ப்ரொடக்ஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெயினா டிமாண்ட் இந்த ஸ்மால் கார் செக்மெண்ட்டை என்கரேஜ் பண்றதுக்கு விதத்திலையும் ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸா இருந்தா இது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க மாருதி சுசுகி பிரைஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் கீழே. ஐடிபிஐ பேங்க் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் அண்ட் எல்ஐசியும் பிளான் டு செல் 60.72% ஸ்டேக்கு. அதில் டிலே ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஏப்ரல் 2026 மார்ச் 2027 இது கம்ப்ளீட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி மினிமம் பிரைஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ கவர்மெண்ட் அதுக்கும் கீழே தான் பிட்ஸ் வந்திருந்தது. ஸோ இப்போ கவர்மெண்ட் இதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பார்ட்டிசிபேஷன் பையர்ஸை அட்ராக்ட் பண்ற விதத்துல இந்த பிரைஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ எஃப்சிஎன்ஆர்பின்ற ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ மோர் ஃபாரின் கரன்சி டெபாசிட் ஆகும் ஃப்ரம் என்ஆர்ஐஸ் கிட்ட இருந்து. இது மூலமா ருபியை சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லி நம்பர் 2 வேஸ் பார்த்துருந்தோம். அதுல ஒன் ஆஃப் த வேஸ் தான் இது. ஸோ இப்போ இதுல அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் எஸ்பிஐ ஸோ இவங்க பெனிஃபிஷியரிஸா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டூரிங் 2013 எஃப்சிஎன்ஆர்பி ஸ்கீம் வந்தப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்டத்தட்ட $3.4 billion மொபிலைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா $3.07 billion மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஐசிஐசிஐ பேங்க் கிட்டத்தட்ட $2 billion மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எக்ஸ்பர்ட் என்ன பார்க்குறாங்கன்னா இவங்க கிட்ட நிறைய என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இது மூலமா இந்த லேட்டஸ்ட் ஸ்கீம் மூலமா கிட்டத்தட்ட $35 to $50 billion அட்ராக்ட் பண்ண முடியும் நம்ம கரன்சியை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் எஸ்டர்டே சில இம்பார்ட்டன்ட் நியூஸ். தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.